ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு 5 kVA சோலார் ஆப்கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோன்னா தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். இங்கே வந்து 3 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். 5 kVAல யூடிஎல் ஆல்ஃபா இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். மொத்தம் 8 பேட்டரி 5 kVA 96 இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24x7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலாரில் மட்டுமே ரன் ஆகுது. இதுக்கு வந்து 6 பேனல் ஒரு இடத்துலையும் 4 பேனல் இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஸ்பேஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் எங்களுக்கு நீடட் அப்படிங்கிறதுனால ஷெட் டைப்பில், எலிவேட்டர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet ஹைட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த சைட் கொடுத்தாலுமே அது வந்து கம்ப்ளீட் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா குவாலிட்டியாக இருக்கணும், லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிறதுனால பேனல் வந்து 25 years வாரண்ட்டி. ஸோ அட்லீஸ்ட் அதில் இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 15 to 20 years வரணும். அப்படின்னா பியூர் ஜிஐயில் பண்ணும்போது நமக்கு லைஃப் கொடுக்கும், எந்த கரோஷன் ஆகாமல் லைஃப் லாங் அது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பேனலாக வந்து சீரீஸ் பண்ணி ஃபைனலாக பேரலல் பண்ணி டிசி கேபிள் போட்டு கனெக்ஷன் எடுத்து கீழே இன்வெர்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் செப்பரேட்டாக பேனலுக்கான எர்த்திங் எல்லாமே கொடுத்து தான் நம்ம எர்த்திங் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 8 யூடிஎல் பேட்டரிஸ் 150 Ah யூடிஎல் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி 5 kVA 96 volt இன்வெர்டர், எம்பிபிடி இன்வெர்டர் தான், 5 kVA எம்பிபிடி இன்வெர்டர் தான். இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த 5 kVA இன்வெர்டர். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டலேஷன் பண்ணதில் இந்த இன்வெர்டர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால கண்டினியூவாக இந்த இன்வெர்டர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:15. ஸோ இனிஷியலாக இன்ஸ்டலேஷன் கொடுத்த அன்னைக்கு இபியோட சார்ஜிங்காக கிரிட் ஆன் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் டே மட்டும். ஏன்னா நம்ம அப்போ தான் இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பேட்ரி புதுசாக போடும்போது கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகணுங்கிறது. அவுட்புட் வந்து 265 watts போயிட்டுருக்கு. 30 kVA வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் லோட் கொடுத்துருக்கோம். பேட்டரி வந்து 102 volt இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ இபி ஆஃப் பண்ணி சோலாரில் மட்டுமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு 1 month இபி பில்லும் வந்துருச்சு. ஸோ சோலார் போகிறதுக்கு முன்னாடி 6000 வந்துட்டு இருந்தது. இப்போ 440 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இபி பில்லாக கட்டியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.